தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் கோவில் திருவிழாவில் பேனர் கிழித்தது தொடர்பான முன்விரோத தகராறு பிசிக பிரமுகர் வடிவேலு என்பவரின் கார் கண்ணாடிகள் அடித்து உடைக்கப்பட்டன. தனது பேனர் கிழிக்கப்பட்ட ஆத்திரத்தில் வடிவேல் மது போதையில் தனது காரை வேகமாக ஓட்டி தெருவில் இருந்த தென்னை மரத்திலும் படுக்கை கல் மீது மோதிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த சிலர் அவரது கார் கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். இரு தரப்புக்கும் மோதல் உருவான நிலையில் கைக்குழந்தையுடன் இருந்த சந்தியா என்ற பெண் வடிவேல் தனது ஆடைகளை கிழித்து தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டார். ஊராட்சி மன்ற தலைவர் வடிவேல் என்றவர் நான் டேங்க் ஆண்ட குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு காத்தோட்டமாக உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பாக பேசினிருந்தாரு. நான் போயிடுன்னு சொல்லினே இருந்தேன். தப்பு நடக்க முயற்சி பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு குழந்தை கீழெல்லாம் விழுந்து அலறி ஒரே கத்திட்டேன். நான் அந்த போதையில் எங்கள் அம்மா முடிய பிடிச்சி இழுத்து எங்கள் அம்மாவையும் கீழே தள்ளிட்டு அந்த போதையிலேயே என் தம்பி சைனா அந்த இது வழியா கழுத்தை பிடிச்சி அதை இழுத்து அவனையும் நகத்தால் பூரிட்டு காரை எடுத்துன்னு வேகமாக ஊரை ஃபுல்லாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி கார் எடுத்து ஓட்டினே போயிட்டான். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் வடிவேலு உட்பட இரு தரப்பிலும் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.